சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய நலவாழ்வு குழுமத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பாக காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதில் மருந்து வழங்குபவருக்கு 5 காலி பணியிடங்கள் இருக்குது. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு 10 காலி பணியிடங்கள் இருக்குது. ஆயுஷ் மருத்துவருக்கு 1 காலி பணியிடம், சிகிச்சை உதவியாளருக்கு 1 காலி பணியிடம், மொத்தம் 4 கேட்டகரியில் 17 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும், வயது வரம்பு எவ்வளோ, ஊதியம் எவ்வளோ அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட சான்றிதழ் மற்றும் மதிப்பெண்களை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி அல்லது விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்றும் ப்ளஸ் ஆதார் அட்டையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயும் அனுப்பலாம், இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் அனுப்பலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலயமாவும் அனுப்பலாம், இல்லை மெயிலும் பண்ணலான்னு இதிலே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், கடற்கரை சாலை, கடலூர். இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம்.